Hi friends, this is Ramesh. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுது இல்லை ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அதை நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் நமக்கு தேவை கிளைண்ட்ஸ். ஸோ அதை கேட்ச் பண்ணுறது சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் ஒரு கம்பெனியோட ஃபேஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து கிளைண்ட்ஸ்டேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்குறது இல்லை ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறது எல்லாமே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான். ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் வாங்கினதுக்கப்புறம் அதை அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர். ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகும். ஸோ ப்ரொடக்ஷனில் ஆப்ரேஷனல் மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு தான் இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கே அனுப்புவாங்க, டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CBOQ, EBOQ. ஸோ CBOQங்கிறது கன்சாலிடேட் பில் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ கிளைண்ட்ஸ்டேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, அதை வந்து ஒரு கன்சாலிடேட் பில் ஆஃப் குவான்டிட்டியாக இங்கே வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு இது டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பணும்னா அதுக்கு வந்து எலமெண்டல் பிரேக்கப்னு சொல்லுவாங்க. இது இல்லைனா எலிமெண்ட்ரி பில் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்சாலிடேட்டாக இருக்கும், மொத்தமாக இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே மொத்தமாக இருக்கும். அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பிரேக் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஃபைன் பண்ணி கொடுப்பாங்க டிசைனுக்கு. ஒன்ஸ் ஆப்ரேஷன் மேனேஜர் ப்ரொசீட் பண்ண சொன்னதுக்கப்புறம் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து குவாலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் தான் டிஸ்பேச் ப்ரொசீஜர் பண்ணி கிளைண்ட்ஸ்ட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதே ஒரு நார்மலாக ஐடி கம்பெனினா சேம் அதே மாதிரி இங்கே வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லை அதாவது சேல்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க டேரெக்டாக வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்ட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணுவாங்க. டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ரன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டிங் இருக்கும். ஒன்று வந்து ரிவ்யூ மீட்டிங், இன்னொன்று வந்து எஸ்கலேஷன் மீட்டிங். ஸோ ரிவ்யூ மீட்டிங்கில் கிளைண்ட்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை இல்லை இந்த விதத்துலாம் வந்து எல்லாரோட மிஸ்டேக்ஸு, அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கான மிஸ்டேக்ஸ் எதாவது ஹேப்பன் ஆகிருந்ததுன்னா எல்லாமே வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் நடக்கும். அதான் ரிவ்யூ மீட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்கலேஷன் மீட்டிங். ஸோ அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ண ஃபீட்பேக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க, கம்பெனிக்குள்ளே நடக்கிறது. ஸோ இங்கே உள்ள மேனேஜ்மெண்ட் டாப் லெவல், மிட் லெவல், லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நடந்த மிஸ்டேக்ஸு, அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அதுலேருந்து எல்லாத்தையுமே இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நடக்கிற இது. ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், CEO அந்த மாதிரி டாப் லெவலில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் மிட் லெவலுங்க ஒவ்வொருத்துக்கும் மேனேஜர் இருப்பாங்க. சேல்ஸ் மேனேஜர், ஆப்ரேஷன் மேனேஜர், அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர். நெக்ஸ்ட் லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து சீனியர், ஜூனியர் அந்த மாதிரி இருப்பாங்க. சீனியர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், ஜூனியர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், சீனியர் குவாலிட்டி, ஜூனியர் மெயின்டெனன்ஸ். ஸோ இவங்களாம் வந்து லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றி நான் இன்னும் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ தேங்க்யூ.